டெடிகேட் பண்ணுறோம். இது எங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக இதை டெடிகேட் பண்ணுறோம். டெம்னாஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சென்னையில் இருக்கிற நிறுவனம். நாங்கள் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் விமன் எம்பவர்மெண்ட், ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இந்த 3 ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் கட்டித்தரது இந்த மாதிரி, அப்புறம் வந்து சிங்கிள் விமனுக்கு. ஆனால் முதல் முறையாக சென்னையில் ஒரு தையல் மிஷின் யூனிட்டே பண்ணித்தரோம். ஸோ இன்னைக்கு இதனால் பயனடைகிற 16 பெண்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இதோடு நிற்க போகிறதில்ல. ஒரு 3 மாதத்துக்கு ட்ரைனிங், அந்த 3 மாதத்துக்கு ஸ்டைபெண்ட், இதை ட்ரைனிங் தர்ற ஆசிரியருக்கு ஸ்டைபெண்ட். பட் முக்கியமாக வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவங்க வந்து பண்ணுற மஞ்சப்பை திட்டத்துக்கு இங்கேருந்து மஞ்சப்பை சப்ளை பண்ணுற வேலையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ இந்த யூனிட்லேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி அளித்து மஞ்சப்பை தயார் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இது எங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது, பிரியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். எஸ்பெஷலி விமென்ஸ் எம்பவர்மெண்ட். இதனால் பயனடைகிற 16 பெண்களுக்கும், இதனால் பயனடைய போகிற இன்னும் பல பெண்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்து. நன்றி. சார், இந்த 16 தையல் மிஷின் நீங்க வந்து எதன் அடிப்படையில் அந்த பெண்களை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? ஸோ இந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனிட் இருக்கு. இந்த யூனிட் எப்படின்னாக்க ஒவ்வொரு முறையும் ஒரு 200 பேரை சூஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதில் யார் ரொம்ப தகுதியானவங்கிற பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறோம். சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து. சரிங்களா? இது பண்ணுறோம். உட்கார சொல்லுங்க அப்படின்னு பண்ணுறோம். கிடியன் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் 2 லட்சம் கட்டணும், இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மதிப்பு நீங்கள் 16 × 2 35 லட்சம் ரூபான்னு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் தையல் மிஷின் மட்டும் கொடுக்காம இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருந்தது, அதெல்லாமும் ரீபில்ட் பண்ணி இந்த யூனிட்டே கம்ப்ளீட்டாக மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். சார், இப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த பாத்ரூம் கட்டி கொடுக்குற வசதிலாம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் தெரிஞ்சாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குங்க. சரிங்களா? உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு எந்தெந்த பள்ளிகள் அப்படின்னு நாங்கள் ஒரு பார்க்குறோம். அங்கே ரொம்ப பின்தங்கிய பகுதி எதுன்னு எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர் போனோம், கொரட்டின்னு ஒரு இடம், நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஊர் இருக்குங்கிறதே தெரியாது. பட் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் படிக்கிற பள்ளி இருக்கு. ஸோ அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை அண்ட் பெண்கள் வரமான்றாங்க, ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படிங்கிறப்போ அது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக எங்களுக்கு தோணுது. ஸோ அங்கே போய் கட்டி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 5 to 10 பள்ளிகள் பார்க்குறோம். அதில் எது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கு, எதுக்கு நெசசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி தாங்க நாங்கள் பண்ணுறோம். நாங்க மேல் படிப்புக்கு வேற மாதிரி உதவுறோம் சார். ஏன்னா இந்த முதல் இடம் 2வது இடம்ல வர்றவங்க வசதியான குடும்பத்திலேருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பண்றதை விட நாங்க வந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல இருக்கிறவங்க, குறிப்பா சிங்கிள் மதர் இப்படி இருக்கிறவங்கள தான் பண்றோம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 50 குழந்தைங்களுக்கு நான் வந்து டெம்னாஸ்ல கடந்த 10 வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்களுக்கு ஃபுல் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் வருஷத்துக்கு. ஸோ கிடியன் தான் அதையும் பண்ணுறாரு. அது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோட சேர்த்து பண்ணுறோம். ஸோ அது நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஃபுல் லைஃபே பார்க்கோம். அதாவது அதில் படித்த நிறைய பேர் இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். முதல் இடம் 2வது இடம்ங்கிறத தாண்டி இந்த மாதிரி யாருக்கு நிஜமாவே தேவையோ அவங்களுக்கு பண்ணுறது தான் கரெக்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். வடச்சென்னை பார்த்தீங்கன்னா இப்போ வியாசாப்பாடின்றது வந்து ஒரு பின்தங்கிய நிலைமையில இருக்கிற ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுது. இந்த டெம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் பள்ளியில மட்டுமே முயற்சி பண்ணீங்கன்னா வேறு வகையான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் ஏதாவது? நாங்கள் வந்து வட சென்னையில் நிறையா விஷயம் பண்ணுறோம். இங்கே வந்து குமரன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது எண்ணூரில், மன வளர்ச்சி குன்றிய
குழந்தைகளும் ஸ்பெஷல் சைல்ட்ஸும், சரிங்களா, மன வளர்ச்சி குன்றியனுங்கிறத விட அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறது தான் சரியான வார்த்தை. அவங்களுக்காக கிடியன் போய் பார்த்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூலையே ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா. அங்கே நிறையா வேலை நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கெல்லாம் நீட் இருக்கும், நாங்கள் வட சென்னைன்னு மட்டும் பார்க்கறது இல்லை. வியாசர்பாடிங்கிறது இன்னைக்கு நாங்கள் ஒரு இடமா பார்த்து பண்ணித்தரோம். பட் இந்த லொக்கேஷனுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. எந்த இடத்துல ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடம் பார்த்து, அதனால தான் சொன்னேன், நாங்கள் திருப்பத்தூர் கொரட்டியில் பண்ணியிருக்கோம், மயிலாடுதுறையில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல நாங்கள் போய் பண்ணுறோம் சார். ஒரு இடம்ங்கிறத லொக்கேட் பண்ணி நாங்கள் பண்ணுறது கிடையாது. நன்றி, தேங்க்யூங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், எனக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டு, எனக்கு அந்த பிரசவ 2 பசங்க இருக்காங்க, எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் இதை வந்து கற்றுக்கணுன்னா 2 லட்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சார் இருந்தேன். எனக்குள்ள நானே எதாவது கற்றுக்கணும், வெளியில் வரணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருந்தேன் சார். அதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சகோசிகா ஆஃபீஸ்லேருந்து டெமினோஸ் என்ற நிறுவனம் தையல் பயிற்சி கற்றுத்தரதா தெரிஞ்சுது சார். இது மூலம் நம்மளும் கற்றுக்கின்னு நல்லா பயன்பெறலாம். நம்ம யாரையும் பார்க்காம நம்மளே சுயமாக சம்பாதிக்கலாம். இது மூலம் நல்லா கற்றுக்கலாம். இது மூலம் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி தரலாம். இந்த தையல் பயிற்சியில் கலந்து நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் என் தையல் பயிற்சிக்கு வந்தேன். நல்லா கற்றுக்கிட்டு 4 பேருக்கு நானும் சொல்லி தருவேன் சார். இந்த டெமினோஸ் இந்த வாய்ப்பளித்த டெமினோஸ் நிறுவனத்துக்கு நன்றி சார். என் பேர் சுஜிதா. நான் வியாசர்பாடி மார்க்கெட்லேருந்து வரேன். நான் 10th தான் முடிச்சிருக்கேன். நான் எனக்கு வந்து டைலரிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த சகோசிகா மூலயமா வந்து சொல்லித்தராங்க, டாமினோஸ் நிறுவனத்துலேருந்து வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமே, நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டா ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோட இது கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கு. எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு, மனசு திருப்தியாகவும் இருக்கு. தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாமினோஸ் ரொம்ப ரொம்ப நன்றி.